ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா கெட் ரெடி வித் மீ தான். எதுக்காக இந்த கெட் ரெடி வித் மீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல யூடியூபர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து இன்விடேஷன் வைக்க போகிறோம். அதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நான் வந்து ஒரு அம்மாவாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகங்கிறது மட்டும் இல்லாமல் சாரீ கட்டிட்டு தான் போகணும் இன்விடேஷன் வைக்க அப்படிங்கிறது தான் முறை. அந்த முறை பிரகாரம் வந்து நான் ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு அழகான ஒரு புது சாரீ கட்டியிருக்கேன். வெள்ளிக்கடை அதுதான் கரெக்டா? ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கேன், பட்டு சாரீ மாதிரி. இந்த சாரீ வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன துறையில் தான், நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அங்கே தான் எடுத்தோம். கிட்டத்தட்ட இதோட 1000 rupees வரும்னு நினைக்கிறேன் இந்த சாரீ பேரில் எனக்கு எதுவும் தெரியாது. பட் நல்லா இருக்கு. என்கிட்ட இல்லாத கலர் பிங்க் வந்து என்கிட்ட இந்த பிங்க் இல்லவே இல்லை. அதனால சரி ஓகே இந்த பிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்க் எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்விடேஷன் வைக்க போகிறதுக்குலாம் இது கொஞ்சம் டீசெண்டாக, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எலகண்ட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் மட்டும் தான் நான் போடணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சாரீஸ் எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி ரெடி ஆகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவாக இருக்க போது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேபலினோட கன்சீலர் எரேசர். இது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபேம் ஆகிட்டுருக்கு. நிறைய யூடியூபர்ஸ், நிறைய பியூட்டிஷியன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த எரேசர் தான் வந்து இதோட லிங்க்கெல்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். ஓகேவா? இது லைட்டாக கண்ணு கீழே மட்டும் போட்டுப்பேன். நம்ம கருப்பாக தெரியக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் நம்ம கருவளையம் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு எங்கெங்கே வந்து டார்க்காக இந்த பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கும், அவங்களாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பிளாக் டாட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, நம்ம மூஞ்சி கொஞ்சம் மறைஞ்சி கொஞ்சம் நீட்டாக தெரியும். நல்லா வந்து கையில் தேய்ச்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிக்கிட்டாலும் சரி, கையிலே பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ முதல்ல பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்போ நிறைய வித்தியாசம் தெரியும். கண்ணுக்கு கீழே கொஞ்சம் கருப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் மேக்கப்லாம் போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. முதலைக்கும் இப்போதைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஜஸ்ட்டு பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், போதும். ஓகேவா? நம்ம ஒரு சிம்பிள் குட்டி மேக்கப் தான் நான் போடுறேன். மூஸ் போடலையா? மூஸ் போடலை. மூஸ் ஐ டோன்ட் வாண்ட் மூஸ் நவ். ஏன்னா ரொம்ப மேக்கப் போட்டு என் மூஞ்சை இதாக வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் 1 வீக்கில் நம்ம மூஞ்சி மேக்கப்பாகவே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருந்தே கொஞ்சம் முதல்ல மேக்கப் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலான்ட்டு, ஸ்கின்னை வந்து போட்டு நாஸ்தி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லூஸ் பவுடர். இது என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து இப்போ நாங்கள் பான்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டப்பாவில் இருக்கும். இது என்னமோ நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த டப்பாவில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ புதுசாக டப்பா வந்து டப்பா தான் மாற்றிருக்காங்க. ஆனால் பவுடரோட என்னது அந்த டப்பாலையும் இந்த டப்பாலையும் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான். இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கன்சீலரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் போடுவேன். அப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். எப்படிப்பா தெரியுறேன்? பிரைட்டாக இருக்குது. ஆனால் அவன் மூஞ்சில் இருக்கிற டார்க் ஸ்பாட், மூக்கில் இருக்க டார்க் ஸ்பாட்லாம் மறையலை. மூக்கில் இருக்கிறதெல்லாம் மறையாது, கண்ணு கீழே இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிச்சுல்ல, அது மறைஞ்சிச்சு. மூக்கில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறையாது. அதுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து ஏதாவது போட்டோன்னா தான் கொஞ்சம் நல்லா மறையும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டராக தெரியும். டார்க்காக தெரியல, அவ்வளோதானே. லைட்டராக தெரியுதா? ஃபஸ்ட்டில் டார்க்காக தெரிஞ்சிருக்கும், இப்போ லைட்டராக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காம்பேக்ட் பவுடர். லாக்மியோட 925 ஆல்மண்ட் இது ஃப்ளேவரு. அந்த காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. இது நல்லா பஞ்சு நிறையா எடுத்து மூஞ்சில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்போதான் அது சீக்கிரம் காலியாகும். போடுறது எதுக்கு? இந்த கண்ணில் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ரைட்டாக தெரியும். அதனால இருக்கிறதுலையே அப்படியே தேய்ச்சி போயிடுதான். அப்புறம் கொஞ்சம் கழுத்தில் மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருந்தால் பத்துமா, கழுத்தும் அப்படியே கொஞ்சம் வெள்ளையாக தெரிய வேணாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேக்கப் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டச்சப் பண்ணணும். லாக்மி அப்சல்யூட் இலிமினேட்டிங் சிம்மர் அப்படி சொல்லிட்டு இது இருக்குது. இது இப்போ நம்ம போய் மோனாக்கு வாங்க போனால் வரதுல நிறுத்திட்டாங்கன்ட்டாங்க. அதெல்லாம் சும்மா அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை அதனால மாதிரி சொன்னாங்க. உடனே நீங்கள் ஒரே ஒன்று வந்து 850 ரூபா ஊற்றி அதுவுமே நல்லா தான் இருந்தது. அதுவுமே சூப்பராக இருந்தது. வேற ஒன்று வாங்கிட்டு வந்தா ஹைலைட்ரு சூப்பராக இருந்தது. இது ஷிம்மர்ப்பா. நம்ம ஹைலைட்டர்னு கேட்டப்பா, ஷிம்மர்னு கேட்டிருந்தா மேபி அவங்க மாற்றி எடுத்து கொடுத்துருப்பாங்களோ. ஹைலைட்ருனால அவங்களுக்கு புரியலையோ. நான் மூஞ்சுக்குள்ளே அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிம்மரை.
எல்லாரும் மூக்கு இந்த சீஸு இந்த இங்கே இப்படி தான் அடிப்பாங்க. ஆனால் பட் நான் என்ன பண்ணுவேன், என் முகம் ஃபுல்லாக அடிப்பேன். அப்படிதான் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டோன்னா வெயில் பட நமக்கு சொட் ஆகும்போது என்னன்னா இன்னும் பிரைட்டாக தெரியும். இது இந்த க்ரீமெல்லாம் என்ன அப்படின்னா, நான் போடுற க்ரீமெல்லாம் வெயிலில் போகும்போது பிரைட்டாக தெரியும். அப்படி சொட் ஆகும்போது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இது வந்து ஸ்டேஜோட மஸ்காரா. இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ப்ரொமோஷனில் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் காசு கொடுத்து எதுக்கு மஸ்காரா வாங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷனில் வந்து 2-3 ப்ராடக்ட்டு, ஸ்விஸ் பியூட்டி, அப்புறம் இந்த ஸ்டேஜு, அப்புறம் வந்து வேறு என்னமோ வந்தது லைக்கா, அந்த மாதிரி மார்ஸு எல்லாத்துலேயுமே வரும். அதெல்லாம் வரதெல்லாம் அப்படியே நாங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கண்ணில் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. போட்டோடனே அப்படி கண்ணு முடியலாம் நட்டு நிற்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸே பிரைட்டாக காட்டும். அதான் கண்ணு முடிக்கு வேலை செய்யும் போதே ஃபேஸ் நமக்கு பிரைட்டாக காட்டிடும். இங்கப்பா நம்மளோட காஜல் காணவில்லை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட 925 காஜல். இந்த காஜல் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிப்போம். ஏன்னா நிறைய மேக்கப் நிறையா இது நான் போடலை, சிம்பிளாக தான் போடுறேன். ஏன்னா ஹெவியாக போட்டால் திருப்பி வந்து நைட்டு கலைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது காலையிலேருந்து நமக்கு என்ன சொல்கிறது, காலையிலேருந்து மேக்கப் நமக்கு தேவை ராத்திரி வரைக்கும் அப்படின்னா ஹெவி மேக்கப் போடலாம். இது வந்து நமக்கு இப்போ ஈவினிங் ஒரு 2-3 ஹவர்ஸ் தானே, அதனால் மேக்கப் அவ்வளோவா வேணாம்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காஜல் போட்டாச்சு நமக்கு. இதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பூ வைக்கணும். இன்னைக்கு ஃப்ரைடே பூ வாங்கி தருவார் வீட்டுக்கார். வாங்கி அதையும் வச்சுட்டு போய் நேர்க்க வேண்டிதான். போட்டு வச்சுக்குவா. இந்த பிளாக் கலர் போட்டு வச்சாதான் ஏன் வந்து கொஞ்சம் பிரைட்டாக மூஞ்ச காட்டுதுன்னு தெரியல. அதனால் இந்த பிளாக் கலர் போட்டு வச்சுக்கிறது. எந்த சாரீ எந்த இதாக இருந்தாலும் பிளாக் கலர் போட்டு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். கடைசியாக லிப்ஸ்டிக் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோட அக்சசரிஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 செட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு செட்டு சரியா, இது ஒரு செட்டு, இன்னொரு செட்டு போடுறேன். எது நல்லா இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன்னா இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகலையோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வருது. இதுதான் அழகா இருக்கு. சரி அடுத்ததையும் போட்டு காட்டுற சொல்லு. போட்டு காட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது சேவ் பண்ணுவோம். திரும்ப நான் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன். இரு கம்பளையும் போட்டுருவோம். ஒட்டக்கால் கம்பளில் காட்டுறேன். இது வந்து கிராண்டாக தெரியல, ஏதோ கழுத்தில் ஒன்று போட்டிருக்க அப்படிதான் தெரியுது. இதுதான் மேட்ச் ஆகுறோம் கோல்டு அப்படின்னு தோணுது. நான் கோல்டு எல்லாமே வேர் பண்ணிட்டதுனால கோல்டு மேபி மேட்ச் ஆகி ஒரு வேளை தெரியுதோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வருது. இதோட செட்டு கம்பல் இதானா? இது கம்பல் கிராண்டா இருக்குதே. இது நல்லா இருக்கா இல்லை அது நல்லா இருந்தது? இதுதான் நல்லா இருக்குது தெரியல. இது கம்பல் சூப்பரா இருக்கிறதுனால இதுதான் எனக்கு மேட்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. சரி அதனால நம்ம இதவே போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் ஒரு பனானா இதுக்கு தான் நான் உனக்கு எதுவுமே நான் சொல்றது இல்லை. உன் இஷ்டத்துக்கு நீ செய்யறதுக்கு எதுக்கு என்ன கேட்குற? கேட்கறதுக்காக சொல்லல, மேட்ச் எது ஆகுதுங்கிறது. இது ஆகல, இதுதான் மேட்ச் ஆகுது இல்ல. அப்ப பாரு உன் இஷ்டத்துக்கு தான் நீ டிசைட் பண்ற. இது ஆகலைன்னா நீ அதை மாத்தி இருக்கணும். இதுதான் எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு அழகா தெரியணும்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பல் நல்லா இருக்கிறதுனால உன் மூஞ்சி முகம் மட்டும் பாரு அழகா தெரியுது. இப்படி கீழே பார்க்கும்போது கழுத்துல ஏதோ போட்டிருக்கிற அப்படிதான் தெரியுது. இல்ல ஃபுல்லா நான் கோல்டா போட்டிருக்கனால மேபி எனக்கு இது கோல்டு செட் ஆகுதோ அப்படின்ற தெரியல, எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க இது வந்து கமெண்ட்ல. ஓகே எனக்கு இதுதான் உனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி இதான் மேட்ச்னுலாம் சொல்லாத. மேட்ச் இதுதான் மேட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த செட்டு தான் இப்போ போட்டிருக்கோம். இந்த மாதிரி செட்டு கலெக்ஷன் நிறையா நான் வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தனியாக வீடியோவில் போடுறேன், இந்த வீடியோவில் போட முடியாது. ஓகே இதுதான். இதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பால் பற்றாக்குறையினால் நான் வெளியில் போகிறதுக்கு டீ காஃபி கொடுப்பாங்க, அதனால் அந்த இடத்துல நான் குடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். மேபெலின்லேருந்து நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 800 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பி சரிப்பா. இந்த பல்லோட கேப் நிறையா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, நிறைய தெரியுது. ஒரு பல்லோட கேப் மாதிரி எனக்கு தெரியுது. சொன்னால் வந்து இல்லை நீ அழகாக தான் இருக்க, எதுக்கு செலவு பண்ணினேன் அப்படின்னு. நீ யாரு தெரியுமா? கலர் பாரோட லிப் லைனர் இது. இது ப்ரௌன். இது நீ யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் முகத்துக்கு அழகே அந்த பல்லு தான். எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியுது.
டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது கான்ஷின் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோ, போச்சு அவ்வளோதான். லிப் லைனர் போட்டோடனே கரெக்ட் ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்றாங்க. இந்த பக்கம் தான் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பக்கம் கேப் நிறையா இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைப்பா, கரெக்டாக இருக்குப்பா. இந்த பக்கமும் கரெக்டாக கேப் இருக்குது, அந்த பக்கமும் கரெக்டாக கேப் இருக்குது. எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம பட்ஜெட் இங்கே பாரு அதெல்லாம் இல்லை சரியா, எனக்கு தெரியுது. ஆனால் பட் நம்ம இப்போதைக்கு இதை செஞ்சுருந்தோம்னா வழியில் வந்து நம்ம கல்யாணத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால மோனா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பல்ல சரி பண்ணிப்போம். ஓகேவா, நான் கேட்டிருக்கேன் அதை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இதுக்கப்புறம் பூ வச்சதுக்கப்புறம் என்னோட ஃபைனல் லுக் நான் காட்டுறேன். ஃபைனலாக என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வாட்ச் கட்டிட்டேன். டைட்டன் ராகா வாட்ச். இதோட ப்ரைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, இது என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து 12,500. நான் ஆஃபரில் வாங்கினேன், எவ்வளோன்னு எனக்கு தெரியும் ஞாபகம் இல்லை. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 12,500 டைட்டன் ராகா. இதோட லிங்க்கு வேணும்னா இருக்குது, நான் வேணால் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். பூவெல்லாம் வச்சுட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கில் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.